பள்ளிக்கோவில் அருகே டாஸ்மாக் காரனோடையில் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சருக்கு பிறந்த நாள், அதனால நான் இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் பிறந்தநாள் வாழ்த்த சொல்லிக்கிறேன். அதே போல நம்ம சட்டசபையில் ஒயின் ஷாப்பு 500 மீட்டருக்குள்ள, அதாவது கோவிலோ ஸ்கூலோ இருந்தால் எடுக்க சொல்லி சட்டசபையில் 1 மாதத்துக்கு முன்னால் தீர்மானம் போட்டாங்க. ஆணையை பிரிச்சுட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா 15 நாள் மட்டும் டைம் கேட்டிருந்தாங்க. 15 நாளில் எடுக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நம்ம கார்வடை பஜாரில் ஒரு ஒயின் ஷாப்பு போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் கிராம சபாவில் தீர்மானம் போட்டோம். பல போராட்டங்கள்லாம் பண்ணி கலெக்டர்லேருந்து டிஎம் வரைக்கும், டாஸ்மார்க் டிஎம் வரைக்கும் எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத ஒரு கடை. நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆணைக்கு இணங்க 15 நாள் டைம் கேட்டு கூட இன்னைக்கு அந்த 200 மீட்டரு ஒரு பெரிய ஸ்கூல், 12th வரைக்கும் படிக்கிற ஒரு ஸ்கூலில், டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு 210 மீட்டருன்ட்டு ஆலையும் விவோவும் ஒரு 15 நாளுக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தோம், இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அதே போல் அது அந்த 500 மீட்டருக்குள்ளே தான் பேருந்து நிலையம் இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, ஒரு நர்சரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் அங்கன்வாடி பால்வாடி ஸ்கூல் இருக்குது. இவ்வளோ இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கேட்குறாங்க எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ற அந்த வார்த்தையை. நான் என்ன சொல்லேன்னா 15 நாள் டைமுக்குள்ளே எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ 1 மாதம் ஆகி இதுக்கு மேலே என்ன டைம் கொடுக்கணும்? நாங்கள் பல போராட்டங்கள்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரதம் எங்களுக்கு மனு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வராதனால உண்ணாவிரதன்ற முடிவு பண்ணிட்டோம். என்னைக்கு கடை மூடுறாங்களோ அன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரதம்ட்டு நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தோம். உண்ணாவிரதத்துக்குலாம் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது, ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுக்க முடியாதுன்னாங்க. சரி உண்ணாவிரதத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் எங்கள் ஆதங்கம் வேறு வழி கிடையாது. மனு அரசுக்கு கொடுக்குறோம். அரசு அதிகாரிகள் வேலை செய்கிறாங்களான்னு சொல்ல, மேல் மட்டமும் கரெக்டாக இருக்குது, கீழே இருக்கிற அதிகாரிகளும் வேலை செய்கிறாங்க. நடுவில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த ஒயின் ஷாப்புக்கு ஒரு போர்டு இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டாஸ்மார்க்குன்ற ஒரு போர்டு கிடையாது. அது ஒரு நம்பர் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் வரலன்றாங்க. அந்த நம்பரை நாங்கள் உள்ளே போய் தான் பார்க்க வேண்டியிருக்குது. அப்படிதான் இன்னைக்கு பொசிஷன் இருக்குது. அது போல விஜயநல்லூர் வேற ஒரு ஏரியாவில் உள்ள கடையை தான் கொண்டு இங்கே வச்சு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோன்றாங்க. ஒரு ஷிஃப்ட் பண்ண இடம் என்ன இருக்கும், ஒதுக்குப்புறமா இருக்கணும். ஒரு பஜார்லேயோ ஸ்கூல் பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சுக்கிட்டு 15 நாள் அங்கே முதலமைச்சர் சொல்லி கூட எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறது கூட இன்னைக்கு போலீஸ் அனுமதி இல்லாமல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அனுமதி கொடுக்கணும், இங்கே மக்கள் கோரிக்கை நிறைவேற்றணுன்றது தான். இது என்னுடைய தனிப்பட்ட இது கிடையாது. நான் இந்த ஒயின் ஷாப் எதிரில் தான் என்னுடைய பில்டிங் இருக்குது. டெய்லி அந்த ஸ்கூல் பசங்க வரும்போது இன்னைக்கு 12th வரைக்கும் இருக்குது. அந்த இதில் சாயந்தரம் ஆனால் ஒரு 6 மணிக்கு மேலே அப்போ தனியாக ஒரு இந்த ஒயின் ஷாப்பை தாண்டி தான் பேருந்து நிலையத்துக்கு அவங்க போகணும். ஸ்கூல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஒரு பாதுகாப்பு மட்டும் இருக்குது. இன்னைக்கு இந்த டாஸ்மார்க்கால இல்லை, இன்னைக்கு மதுவால தான் இன்னைக்கு நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஸ்கூல் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாலியல் குற்றத்துக்கு துணை போகிற போல தான் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள். அதனால இம்மிடியட்டாக இதை மூடணுன்றதை எங்களுடைய எல்லாருடைய மக்களுடைய கோரிக்கை, வியாபாரிகளுடைய கோரிக்கை. எங்களுக்கு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அது ஏன்னா அந்த கடை மூடுற வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிற முடிவில் இருக்கிறோம். ரவிக்குமார், காரனோடை. கடந்த 1.5 வருஷமா ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஒரு ஒயின் ஷாப்ன்றது இந்த ஊர்ல ரொம்ப பிரச்சனை. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, பேங்க் பக்கத்துல இருக்கு, கோயில் பக்கத்துல இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு. காலேஜ் பசங்க வராங்க, ஸ்கூல் பசங்க வராங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் வராங்க. காலையில 6 மணிக்கே இங்க மதுபானம் விற்பனைக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அது கடை மூடினாலும் சரி, திறந்துருந்தாலும் சரி, ஆனால் எப்படி இருந்தாலும் வாங்கிடுறாங்க. நைட்டும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நைட்டு குடிச்சிட்டு வராங்க, அதே இடத்துல படுக்கிறாங்க, மரம் கழிக்கிறாங்க, ஒன்றுக்கு போகிறாங்க, நடக்க முடியாத சூழ்நிலையிலும் இருக்குது. அது இல்லாமல் சென்ட்ரல் மீடியன் வேறு இருக்குது. இங்கே 2 வண்டி போகிற இடத்துல ஒரு வண்டி போகிற நிலைமையில தான் இருக்குது. அந்த ஒரு வண்டி போகிற இடத்துலையும் என்னன்னா இந்த மதுபான கடை இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகுது. இங்கே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, கஞ்சா அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க, சண்டைக்கு வராங்க. இதால ரொம்ப இடையூறு. 1.5 வருஷமா போராடியும் இது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடிலேருந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு தான் வரும். இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, 15 நாளில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுக்கும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த தடவையாவது திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரான்றது ஒரு கேள்விக்குறி. அவ்வளவுதான். ஒரு பிரகாஷ். ஒரு முதல்ல சார், இந்த கடை இந்த ஜிஎன்டி ரோட்ல இருக்கு சார்.
நம்ம தான்பா ஸ்கூல்லேருந்து கரெக்டாக 220 மீட்டரில் தான் இருக்குது. தான்பா ஸ்கூல்லேருந்து 220 மீட்ரு, பக்கத்தில் விநாயகர் கோயிலேருந்து 240 மீட்ரு, அன்னை மாளிகை ஸ்கூல்லேருந்து 100 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் கிடையாது. எதிரில் ஒரு பேங்க்கு, பக்கத்தில் ஒரு பேங்க்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 பேங்க்கு, 3 ஸ்கூலு, 2 ஸ்கூலு, ஒரு கோவில் இருக்குது. இதில் டெய்லி காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சார். இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் நிறுவனம் கிட்டத்தட்ட எத்தனை ஃபுட்டேஜ் நாங்கள் கொடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. முதலமைச்சர் வந்து முதல் உத்தரவே இந்த 717 கடை மூடுறேன்னு சொன்னார். அவர் உத்தரவு போட்ட அன்னைக்கு மட்டும் 5 மணிக்கு திறந்தாங்க கடை இந்த கடையை மூடிட்டோம் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு மூடலை. மறுநாள்லேருந்து திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலைல 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சார். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 9 மணிக்கு ஸ்கூல் பிள்ளைங்க போகுது, திருப்பி ரிட்டர்ன் வராங்க 4 மணிக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு பையன் கீழே விழுந்து மூச்சு பேச்சு எல்லாம் ஆகிட்டா சார். அந்த கூட்டத்தில் மாட்டிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றி விட்றோம். தினம் பேரண்ட்ஸு கஷ்டப்படுறாங்க. பசங்களை கூப்பிட வர லேடிஸு அவங்களால நிம்மதியாக நடந்து போக முடியல சார். அரை நிர்வாணத்தோட ரோட்டில் படுக்கிறாங்க சார். போலீஸ் மட்டும் எத்தனை வாட்டி வருவாங்க, எத்தனை வாட்டி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க? இது முழுக்க அரசு அதிகாரிகளோட அலட்சியத்தன்மையால தான் இந்த கடை இந்த அளவுக்கு நடைபெறுது. இதை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். வினோத்குமார், காரனோட. என் பேர் இந்துமதி. நாங்கள் வந்து கார்னோடாவில் 25 இயர்ஸாக இருக்கோம். இதுவரையும் இது வந்து இந்த பிராந்தி ஷாப் இருக்கிறதுனால நாங்கள் 2 வருஷமாகவே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுவரையும் ரவிக்குமார் சார் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு இது பண்ணியிருக்கோம். போன முறையும் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். இங்கே ஒரு 800 பேர் 900 பேருக்கு இருந்தாங்க. இதுவரையும் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர எடுக்கவே இல்லை. சாயந்தரம் ஆனால் லேடிஸ் இப்படி வரவும் முடியல. பக்கத்தில் கோயில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கான்வென்ட் இருக்குது, கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. இத்தனையும்